அனைவருக்கும் வணக்கம். மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபின் பாஜக அல்லாத கட்சி ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் ஏதேனும் அரசியல் சலசலப்பு ஏற்பட்டால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன் ஆக்டோபஸ் கரங்களால் அந்த மாநிலத்தின் நிர்வாகத்தினை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவது மத்திய அரசின் வழக்கம். அதுபோலத்தான் இப்போதும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அவரை பார்க்க யாருமே அனுமதிக்கப்படாததும் மத்திய அரசுக்கு வாய்ப்பாக மாறிவிட்டது. முதலில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை அனுப்பி வேவு பார்த்தது. பின்னர் கவர்னர் வந்தார். முதல்வர் ஜெயலலிதா செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் என அறிந்ததும் தங்கள் சித்து வேலைகளை காட்ட ஆரம்பித்தது மத்திய அரசு. முதல்வர் ஜெயலலிதா செயல்பட முடியாத நிலையில் அவரது பொறுப்புகளை யார் பார்ப்பது என்ற கேள்வி எழுந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் பொறுப்பை ஒப்படைக்கலாம் என அதிமுகவினரிடையே பேச்சு எழுந்ததை கண்டுகொள்ளாமல் கவர்னர் மூலமாக தங்களுக்கு வேண்டியவரான ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைத்ததில் முக்கிய பங்கு மத்திய அரசுக்கு உண்டு. அத்துடன் அதிமுகவின் பவர்ஃபுல் லேடியாக கருதப்பட்ட சசிகலா நடராஜனின் பொய்முகத்தை சசிகலா புஷ்பா மூலமாக கிழித்தெறிந்தது. எனக்கு பின்னால் பிரதமர் மோடி இருக்கிறார் என ஒரு பேட்டியிலேயே இதனை வெளிப்படையாகவே அறிவித்தார் சசிகலா புஷ்பா. இதில் மிக முக்கிய விஷயமாக பாஜக அரசின் கனவு திட்டங்களான உதய் மின் திட்டம், உணவுப் பொருள் பாதுகாப்பு திட்டம் போன்றவைகளை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் முதல்வர் ஜெயலலிதா. ஆனால் முதல்வர் ஜெயலலிதா செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கும் நிலையில் பன்னீர்செல்வம் மூலமாக அனைத்து திட்டங்களுக்கும் ஒப்புதல் வாங்கிவிட்டது மத்திய அரசு. எந்த திட்டத்தை ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தாரோ அதே திட்டம் இன்று சத்தமின்றி தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. நேரடியாக ஆட்சியில் அமர முடியாவிட்டாலும் இன்று அதிமுக அரசின் குடுமி பிரதமர் மோடியின் கையில்தான் உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. நன்றி.